பணக்காரங்க எல்லாருமே லக்ஸூரியான கார் வச்சிருப்பாங்க. ஆனா லக்ஸூரியான கார் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிற புக்கு தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கில் த கார் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்களே ரோட்ல நிறைய லக்ஸூரியான காரை பார்த்துருக்கீங்க. ஆனா என்னைக்காச்சும் அந்த காரோட டிரைவரை பார்த்துருக்கீங்களா? அந்த டிரைவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த புக்கோட ஆத்தர் ஒரு ஹோட்டலில் ஒரு வேலட் பார்க்கிங்கில் வேலை செய்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு நிறைய லக்ஸூரியான காரில் வருவாங்க, கீழே கொடுப்பாங்க, இவர் போய் பார்க் பண்ணிட்டு வரணும். அதுதான் இவரோட வேலை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாரு, இவர் மட்டும் இல்லை, ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாருமே அந்த கார் டிரைவர் முகத்தை யாருமே ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. எல்லாரும் அந்த காரை தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கார் டிரைவரை பார்த்து கொஞ்சம் பேர் பொறாம தான் படுறாங்களே தவிர யாருமே அந்த கார் டிரைவரை இந்த கார் வச்சிருக்கிறனால ஒரு பெரிய ஆளாக பார்க்குறதே கிடையாது. நான் பணக்காரனாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பணக்காரங்களாலே பிராண்டடான கார்ஸ் வச்சுருப்பாங்க, பிராண்டடான பொருட்கள் வச்சுருப்பாங்க, நானும் அதை வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபைனான்ஷியலி நீங்கள் ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு இந்த ஆத்தர் இந்த புக்கில் சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் உங்களை யாருமே நீங்கள் அந்த பொருட்கள் வச்சுருக்கிறதுனால உங்களை மதிக்க போகிறதே கிடையாது. நீங்கள் உங்கள் பணத்தை தான் வேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பணக்காரனாக இருக்கிறதுக்கும் பணக்காரன் மாதிரி நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய பேர் பணக்காரங்களாம் நடிக்கிறாங்களே தவிர உண்மையாலுமே யாரும் பணக்காரனா இல்லை அப்படின்னு இந்த ஆத்தர் த கார் பேரடாக்ஸ் மூலிமா நம்மளுக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த புக்கில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ ஃபார் மோர் கண்டென்ட்.